ஹலோ கைஸ், பாகிஸ்தான் வெர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் ஓடிஐ மேட்ச் 13ஆம் தேதி நடந்திருக்க வேண்டியது. பட் அதை நேற்றுக்கு ரீஷெட்யூல் பண்ணாங்க. இந்த மேட்ச் பாகிஸ்தானில் ராவல்பிண்டியில் நடந்துச்சு. டாஸை வின் பண்ணி பாகிஸ்தான் முதலில் பந்துவீச்சை தேர்வு செஞ்சாங்க. இதையடுத்து முதலில் ஆட வந்த ஸ்ரீலங்கா அணி டாப் ஆர்டர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் மிடில் மற்றும் லோயர் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா விளையாண்டதுனால ஸ்ரீலங்கா அணி 50 ஓவர் முடிவில் 288 ரன்னுக்கு 8 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் அதிகபட்சமாக ஜெனித்து லியாங்கு 54 ரன்னும், கமிண்டோ மெண்டிஸ் 45 ரன் எடுத்திருந்தாங்க. பாகிஸ்தான் பந்துவீச்சை பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ் ரூஃப் மற்றும் அப்ரார் அகமது தலா 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இதையடுத்து இரண்டாம் இன்னிங்ஸ் ஆட வந்த பாகிஸ்தான் அணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா அதிரடி தொடக்கத்தை கொடுத்தாங்க. 9.4 ஓவருக்கு பாகிஸ்தான் அணி 77 ரன்னுக்கு முதல் விக்கெட்டை இழப்பாங்க. இதையடுத்து ஆட வந்த பாபர் அசம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபக்கர் ஜமான் கூட பார்ட்னர்ஷிப் அமைத்து ஒரு பொறுப்பான இன்னிங்ஸ் ஆடி பாகிஸ்தானை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போவாங்க. சிறப்பாக ஆடிய பாபர் அசம் தன்னோட 20வது சதத்தை பூர்த்தி செய்வார். கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறம் பாபர் அசம் இந்த சதத்தை நிறைவு செய்திருப்பார். பாகிஸ்தானுக்கு அதிக சதங்கள் அடித்த பட்டியலில் ஷஹீத் அகமது 244 மேட்சுக்கு 20 சதங்கள் அடித்து முதலிடத்தில் இருந்தார். இந்த ரெக்கார்டை பாபர் அசம் முறியடிச்சிருக்காரு. இவர் 136 இன்னிங்ஸை 20 சதத்தை பூர்த்தி செய்து முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. இவருடைய சதத்தால் பாகிஸ்தான் அணி 48.2 ஓவருக்கு 289 ரன் எடுத்து 2 விக்கெட்டை இழந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுவாங்க. 3 மேட்ச் கொண்ட தொடரை 2-0 லீடிங்கில் இருப்பாங்க பாகிஸ்தான் அணி. ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான 3வது ஒருநாள் போட்டி நாளைக்கு நடக்குது. புதிய கேப்டனாக பதவியேற்ற சைக்ஸான் அஃப்ரிடிக்கு இது 2வது ஓடிஐ சீரியஸ் வெற்றியாகும். ஏற்கனவே சவுத் ஆஃப்ரிக்கா கூட தொடரை கைப்பற்றிருப்பாங்க. இப்போ பாகிஸ்தான் கூட தொடரை கைப்பற்றிருக்காங்க, குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் கைஸ்.